ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி இந்த ஊறுகாவை உணவில் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கட்டு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே சம அளவு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வரமிளகா, வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து வதக்கி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, ஒரு 3 மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிறதுனால வெளியில் வச்சு சாப்பிட்டா நம்ம ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தான் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி இந்த ஊறுகாய் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.